ஃபர்ஸ்ட்லாம் ஒரு மனிதநேயம்னா இருந்தது. ஆனா இப்பல்லாம் நிஜமா மனிதநேயமே கிடையாது. ஒரு வேத பகுதி நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்படுகிறது. மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்பன்னா கொடிய காலம் வருதுங்க. கொடிய காலம் தாங்க இது. மனிதநேயமே கிடையாது. மனிதநேயமே இல்லாம இப்படியாக வேதம் சொல்லப்படுகிறது. அதே வேத புத்தகம் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2வது வசனம் சொல்லப்படுகிறது. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நம்ம மீடியாவில் நிறைய நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதநேயம்னா என்னன்றது தெரியல. ஒருத்தர் நான் இது வீடியோவில் தான் பார்த்தேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேனாக ஒருத்தர் ஒரு கேட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. சில பேர் வெடி வெடித்து அவருடைய வயிறு கிழித்து அங்கே பார்த்திங்கன்னா அவருடைய குடல் வந்து தொங்கி இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் பாருங்கள் செல்ஃபோன் எடுத்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்களே தவிர அவருக்கு வந்து ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் அடிபட்டால் கூட நிறைய பேர் வந்து செல்ஃபோனை எடுத்து ஃபோட்டோ பிடிக்கிறவங்கள தான் நம்ம பார்ப்போம். இது கடைசி நாட்களாக இருக்கிறபடினால கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்து கொள்ளணும் நம்ம. ஏன்னா இன்றைக்கி மனிதனையும் அன்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் அன்புலாம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சமாவது நம்ம மனிதநேயத்தோட ஒருத்தரை நேசிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக்கொட்டு போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, உன்னை நேசிப்பதை போல பிறரையும் நேசின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்துலையும் போய் அன்பு கூறுவாயாகன்னு என்ன ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தவிர்த்து விட்டுட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சா, யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறோம் தெரியுமா, உடனே என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்கள வீடியோ போடுறதில் தான் பார்க்குறோமே தவிர இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு முதல் உதவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம யாரும் அதை முன் வரவே மாட்டேன்றோம். இன்றைக்கி அந்த ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், அவர் அந்த வயிறு கிழிக்கப்பட்டு அவர் குடலோ அப்படியே வயிறு கிழிஞ்சு அந்த குடல் அப்படியே கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. அவருக்கு விசாரிக்கவோ அவருக்கு உதவி செய்யவோ இன்றைக்கி யாரும் இல்லாத நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அவர் அன்பு கொடுத்தாராம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாருங்க, பிதாவை அவர்களை மன்னின்னு சொல்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறபடினாலே கொஞ்சமாவது அந்த அன்பை என்ன பண்ணுங்க, கொஞ்சமாவது அவங்க அக்கம் பக்கம் இருக்கிற மக்களோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் யார் கோயிலுக்கு கேட்டால் கொடுத்துருவோம். ஆனால் பக்கத்தில் ஒரு ரூபாய் சாப்பிட அரிசி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு கோயிலுக்கு செய்யணும், நான் பொதுவாக தான் சொல்கிறேன், எந்த கோயிலாக இருந்தாலும் கோயிலுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல முன்னே வருவோம். ஆனால் ஒருத்தனுடைய பசி ஆத்திரத்துக்கு நம்ம எப்பவுமே முன்னே வரவே மாட்டோம். அதனால் தயவு செஞ்சு மனிதநேயத்தோடு நீங்கள் இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வசனம் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களை நிறைவேற்று என்று கலாத்தியர் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோலவே கலாத்தியர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் ஒருவருடைய பாரத்தை கொஞ்சம் சுமந்து நீங்கள் கொஞ்சமாவது மனிதநேயத்தோடு வாழுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.